வணக்கம். ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியல்ல நுழையிற முக்கியமான நேரத்துல அவரோட கல்யாண வாழ்க்கையை கேள்விக்குறியானா என்னாகும்? இன்னைக்கு நாம நட்சத்திரங்கள், அரசியல், அப்புறம் ஜாதகம் இது மூணும் சேர்ந்து நடிகர் விஜயோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். நிலைமை உண்மையிலேயே ரொம்ப சிக்கலானது. ஒரு பக்கம் தமிழ் சூப்பர் ஸ்டார் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அவரோட மனைவி சங்கீதாவை விவாகரத்து செய்ய போறதா பயங்கரமா வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இதனால அவரோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்குமே ஒரு பெரிய குழப்பம். அவரோட பர்சனல் லைஃப்ல நடக்கிற இந்த பிரச்சனை அவரோட சினிமா வாழ்க்கையையும் அரசியல் கனவையும் பாதிக்குமா இல்லையா? இதோட தாக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது இவங்க கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே போகணும். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது இவங்களோட கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். அப்பதான் இந்த விவாகரத்து வதந்தி ஏன் இவ்ளோ பெரிய அதிர்வலைகளை உருவாக்குதுன்னு நமக்கு புரியும். சொல்லப்போனா விஜய் சங்கீதாவோட உண்மை கதையே ஒரு சினிமா கதை மாதிரிதான். சங்கீதா அவங்க லண்டன்ல வாழ்ந்த ஒரு சாதாரண ரசிகர். விஜயோட பூவே உனக்காக படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு விஜய் மேல ஒரு பெரிய அபிமானம் வந்திருக்கு. அதனால எப்படியாவது அவரை நேர்ல சந்திக்கணும்னு ஒரு ஆசையில சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி நடந்த அந்த முதல் சந்திப்பு 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதலை வளர்த்திருக்கு. அப்புறம் என்ன, 2 பேர் வீட்டு பெற்றோரோட ஆசிர்வாதத்தோட 1999ல அவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமே வருது. இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி விஜய்க்கு வெற்றிகளும் இருந்துச்சு, தோல்விகளும் இருந்துச்சு. ஒரு நிலையான வெற்றி இல்ல. ஆனா 1999ல சங்கீதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட கரியர் கிராஃப் ராக்கெட் வேகத்துல மேற போச்சு. இது சும்மா யதார்த்தமா நடந்ததா? இந்த கேள்விக்கு ரசிகர்களும் சரி, மீடியாவும் சரி ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க. அது என்னன்னா, சங்கீதா வந்ததுக்கு அப்புறம்தான் விஜய்க்கு ராசி வந்தது. அவங்க விஜயோட லக்கி சாம், அதாவது அதிர்ஷ்ட தேவதைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வருகை தான் விஜயோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு ஆழமா நம்பினாங்க. அப்போ ஒருவேளை அந்த அதிர்ஷ்ட தேவதையே அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அவரோட வெற்றி பயணமும் அதோடு முடிஞ்சிடுமா? லாஜிக்கலா யோசிச்சா அப்படிதானே தோணும். ஆனா இங்கதான் கதையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வருது, அதுவும் ஜோதிடம் மூலியமா. முதல்ல விஜயோட ஜாதகத்தையே எடுத்துக்கலாம். ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஜாதகத்துல நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒருத்தருக்கு ஆளக்கூடிய அதிகாரத்தையும் சக்தியும் கொடுக்கும். இது நேரடியா அவரோட அரசியல் ஆசைகளோட பொருந்தி போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நில்லுங்க, விஜயோட ஜாதகம் கதையோட ஒரு பாதி தான். இதைவிட ஆச்சரியமான விஷயம் சங்கீதாவோட ஜாதகத்துல இருக்குதாம். அவங்க ஜாதகத்துல விபரீத ராஜயோகம்னு ஒன்னு வேலை செய்தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நினைச்சு பார்க்க முடியாத திடீர்னு கிடைக்கிற பெரிய அதிர்ஷ்டம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? ஜோதிடர்களோட கணிப்புப்படி இந்த பிரிவு ஒரு முடிவே கிடையாதாம், இது ஒரு புது ஆரம்பம். சங்கீதாவோட ராசிப்படி இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விஜய்க்கு அரசியல் ரீதியா முன்னாடி இருந்ததை விட பெரிய வெற்றி கிடைக்குமா? பாருங்க, நாம நினைச்சதுக்கு அப்படியே தலைகீழா இருக்குல்ல. சரி, இந்த ஜோதிட கணிப்புகளால உண்மையிலே என்னதான் பாதிப்பு ஏற்படுது? இந்த ஜோதிட விளக்கம் விஜயோட லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. ஒரே குழப்பமா கவலையா இருந்த நிலைமைய இது அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்ட விஷயம் இப்போ வெற்றிக்கான ஒரு நல்ல சகுனமா பார்க்கப்படுது. இந்த கட்டுரை சொல்ற மாதிரி இன்டர்நெட்ல பரவுற இந்த ஜோதிட செய்தி விஜய் ரசிகர்களை ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வச்சிருக்கு. என்ன நடக்குமோன்னு இருந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமை இப்போ எல்லாமே விதிப்படிதான் நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கையா மாறியிருக்கு. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. இந்த மீடியா உலகத்துல, இந்த டிஜிட்டல் காலத்துல உண்மையை தாண்டி ஒரு நல்ல கதைக்கு இவ்ளோ சக்தியா? விஜயோட விஷயத்துல பார்க்கும்போது பேப்பர்ல வர செய்திகளை விட நட்சத்திரங்கள்ல எழுதப்பட்டதா சொல்லப்படுற கதைக்கு தான் சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது.